கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ம் ஓகே மேடம் ரொம்ப நன்றிங்க மேடம். இதில் உங்கள் நகை எதுன்னு பாருங்க. உங்கள் ப்ரூஃபை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுங்க. மேடம் அதாங்க மேடம், காலங்காத்தால பால் வாங்கும் போது படுபாவி பையன் தாலி அறுத்துட்டா மேடம். நகை கிடச்சிருச்சுல? கிடைச்சிருச்சு உங்களுக்குலாம் சந்தோஷம் தானே? இனிமையாவது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். யார் இவங்கெல்லாம்? மேடம் சேலம் ஜெயிலேருந்து 4 பேர் தப்பிச்சிட்டாங்க மேடம். சந்தேகத்தில் எல்லாரும் விசாரிச்சுட்டு இருக்கோம். ரைசா, இந்த 4 பேரை லாக்அப் பண்ணிட்டு மற்றவங்களை விட்டுருங்க. ஓகே மேடம். ஜெயிலில் இருக்கிறவனுக்கு தான் இந்த சவுண்டு தெரியும். ஏய் வாடா. ஏய் அப்படியா? இதோ மேடம் வந்துட்டாங்க, சொல்லிடுறேன். யாரு? மேடம் சரஸ்வதி மில் ஓனர் சூசைட் பண்ணிட்டாங்க மேடம். எதுக்காகங்க இப்படி பண்ணீங்க? என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐயோ ஏங்க இப்படி பண்ணீங்க? ஐயோ கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களேங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க? நான் உங்களுக்கு என்னங்க குறை வச்சேன்? இப்படி என்ன ஆக்கிட்டீங்களேங்க. இப்போ நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களேங்க. நான் உங்க மகனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? இப்படி பண்ணிட்டீங்களேங்க. மேடம் ஃபாரன்சிக் ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க. சிச்சுவேஷன் பார்த்தா சூசைட் மாதிரி தான் தெரியுது. இஸ் இட்? எஸ் மேடம். போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம். சுந்தர்ராஜ், மேடம் எஃப்ஐஆர் போடணும். ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அவங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. ஓகே மேடம். மேடம் அவங்க வண்டியிலே வந்துடுறேன்னு சொல்றாங்க. அப்படியா? நானும் அவங்க வண்டியிலே வந்துடுறேன். ஓகே மேடம். நீங்க கிளம்புங்க. பழனிசாமி சாருக்கு நீங்க செகண்ட் ஒய்ஃப் இல்லைங்களா? கல்யாணம் கூட லீகல் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கும் பழனிசாமி சாருக்கு கூட சொத்து விவகாரத்தில் ஏதோ பிரச்சனை இருந்ததுல்ல? உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராம் மேடம். ராம் ராம் ராம். ராம், எதுக்காக உங்க அப்பாவை கொலை பண்ணீங்க? அண்ணா, ஏனுங்க நான் வண்டியை நிறுத்திட்டீங்க? நீ சின்னியா பத்தி பேசுனீங்க இல்லைங்க, அதான் விஷயம் இருக்குதுங்கண்ணா. நீங்க வண்டியை ஓடுங்க. இப்போ உங்க பெரிய ஐயா இடது கை பழக்கம் உள்ளவர் தானுங்க? ஆமாங்க, அவர் எப்பவுமே இடதுகை பழக்கம் உள்ளவர் தானுங்க. கரெக்டா சொன்னீங்க. போங்க. ஒருத்தவங்க பொறப்புல இருந்து இடது கை யூஸ் பண்றவங்க, அது எப்படிங்கண்ணா சாகும்போது மட்டும் இடது கை எடுத்து வலது பக்கம் சுட்டுப்பாங்க? நீங்க சொல்றதும் நியாயம் தானுங்க. அப்போ உங்க பெரிய ஐயாவை சின்ன ஐயா தானே கொலை பண்ணிருக்கணுங்க. மேடம் ஃபார்மாலிட்டிக்கு கூட்டி வந்துட்டு கொலை பண்ணி ஏன் மேல போறீங்களா? ஏனுங்கண்ணா கொலைகாரனை கொலைகாரன் தானங்க சொல்ல முடியும்? நியாயம் தானுங்க. உன்னை வீட்டுக்குள்ள வரும்போதே கவனிச்சேன். அப்பவே தெரியும் இது சூசைட் இல்ல மர்டர்னு. இதுக்கு மேல ஏதாவது சொன்ன வாயில கண்ணை வச்சு சுட்டுருவேன். ஏனுங்கண்ணா வண்டிய ஸ்டேஷனுக்கு கொடுங்க.
வாங்கண்ணா 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 வாங்கண்ணா. என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். வந்துட்டீங்க. 1 2 3 4 5. சொல்லுங்கண்ணா. அதெல்லாம் இருக்கட்டும். விரட்டி பிடிச்சி கூட்டு வந்தீங்களே, அவர் கொலையா பண்ணிட்டாரு. ஆமாங்கண்ணா, கொலை தான் பண்ணிட்டாரு. இறந்தது அவங்க அப்பா. அப்பனையே புள்ள கொண்டுட்டான்றீங்களா? நான் இதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல பார்த்ததில்ல போல இருக்கு. அப்பாவை தான் கொலை பண்ணிட்டாரு. அதெல்லாம் நீங்க முடிவு பண்ணக்கூடாது, ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணுவாங்கண்ணா. கோர்ட்ல அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. முதல்ல அவரை வெளியே விடுங்க. இவர் யார் தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு வேணும் பணம்? நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? உங்க வக்கீல் என்ன விளையாட்டா? இதை பாருங்க, சரி நீங்க என்ன நோ, என்னங்க நிறுத்திட்டீங்க? நீங்க அவங்க பேச்ச கண்டினியூ பண்ணுங்க. குடு. ஏய், வெளியே வா. வாடா வெளியே. ஆனா பாத்துட்டு வாடா பேசிட்டே இருக்கீங்க. பேசி லாங் சண்டால பேசிட்டு வந்துறாங்க. இல்லனா அடிச்சா போங்கடா. அடிச்சா தட்டா. போங்கடா. உள்ள போங்கடா. நீ போ. எங்க முன்னாடியா போய் கேஸ் போட்டதும் இல்லாம எங்க கிளையண்ட்டை எங்க முன்னாடி அடிக்கிறீங்களா? 10 நிமிஷத்துல பாருங்க, பார் அசோசியேஷன் மொத்தமா இங்க வந்து நிக்கும். ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் நடத்த போறோம். ஸ்டேஷன் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. அந்த மாதிரி பாருகிறெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அங்க ஏதாவது தேவைன்னா சொல்லி அனுப்புங்க, வந்துடுறோம். கூப்பிடுறோம், வாங்க வாங்க சார் வாங்க. போங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? என்னையா சொல்றான் அந்த இன்ஸ்பெக்டர்மா? ஐயா, எல்லா லா பாயிண்ட்டும் வச்சு பேசி பார்த்தாச்சியா, விட மாட்டேன்றாங்க ஐயா. ஒன்னும் புடுங்க முடியல. இத்தனை பேர் கருப்பு கோட்டு போட்டு வந்து என்னத்த ஐயா நீங்க பேசினா போயா. வணக்கம் இன்ஸ்பெக்டர். வாங்க எம்எல்ஏ சார், உட்காருங்க. உட்கார்றதுக்கெல்லாம் நான் வரல. நம்ம வக்கீலுக்கு வந்து வெள்ளாவரியே வழக்கமா உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல, அவரை விட்டுருங்க. சாரி சார், அவனே கொலை பண்ணான்னு வாக்குமூலம் கொடுத்துட்டான். முடியாது சார். அட நீ என்னம்மா, அவர் சின்ன பையம்மா. போலீஸ் மிரட்டி கேட்டா அப்படித்தான் சொல்லுவாரு. இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்டா நீ எடுத்துக்க கூடாது. எஃப்ஐஆர் போட்டாச்சு சார். எஃப்ஐஆர் தானம்மா போட்டிருக்க. நான் சொல்றேன், அதை எரேஸ் பண்ணிரு. அப்படிலாம் பண்ண முடியாது சார். பையன் யாரோட மருமகன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பிடிவாதமா இருக்கியே. இல்ல சார், சட்டம் என்ன சொல்லுதோ சரியா செய்யறேன். சட்டம் தெரியும்னு சொல்றீங்க. புரோட்டோகால் படி ஒரு எம்எல்ஏ தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரிக்கு மேல நான் சொல்றேன், அவரை வெளியே விடுங்க. சார், கமிஷனரே வந்து சொன்னாலும் அவனை நான் விட மாட்டேன். அப்படியா? இனிமே என்ன நடக்க போகுதுன்னு நீ பாப்ப. வெல்கம் சார். நக்கலு. மரியாதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கண்ணு. எம்எல்ஏ சார், போன் எடுத்துட்டு போங்க. கமிஷனர் பேசுறேன். வேங்கடரமணி பேசுறேன் மேடம். சொல்லுங்க எம்எல்ஏ. என் மருமகனை ரிலீஸ் பண்ணிட்டாளா? ரொம்ப வீம்பு பண்றா மேடம். கமிஷனரே சொன்னாலும் விட மாட்டேங்கிறா. நீங்க கமிஷனர் தானே? உங்களுக்கு கீழே தானே அவ வேலை பார்க்கறா. அவளுக்கு ஒரு போனை போட்டு மிரட்ட வேண்டியதானே? சரி, இனிமே நான் பாத்துக்கிறேன்.
குட் மார்னிங் மேம். வணக்கம் மேடம். தேங்க்ஸ் பாண்டி. கமிஷனர் உள்ள பேசிட்டு இருக்காரு மேடம். உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு மேடம். 8 வருஷத்துல 10 ட்ரான்ஸ்ஃபர். பிடிச்சிருக்கு பாண்டி. எந்த ஊருக்கு போனாலும் நல்ல பேர் எடுப்பீங்க மேடம். தேங்க்யூ மேடம். சர்வீஸ்ல சேர்ந்த புதுசுல எல்லா போலீஸ்காரனுக்கும் ரத்தம் கொதிக்க தான் செய்யும். எனிவே கண் இருக்கிறது பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, அப்பப்போ மூடிக்கவும் வேணும். பெஸ்ட் ஆஃப் லக். சென்னைக்கு வந்துட்டேன்ப்பா. இல்லை இன்னைக்கு தான் டியூட்டி ஜாயின் பண்ணுறேன். பா ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு என்ன புதுசாப்பா? அம்மா பயமுடுத்தாதீங்க. டிரைவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் பேசுகிறேன். என்ன சார் ஸ்டேஷன் ரொம்ப சுத்தமாகுது, ரொம்ப அலர்ட்டா இருக்கீங்க போல்து. என்ன விஷயம்? ஆமா ஆமா, நீ பூவை கொஞ்சம் ஜாஸ்தியா போடு. புது இன்ஸ்பெக்டர் வராரு. பூந்தமல்லி, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க என் பென்ஷனை மொத்தமும் தரேன்னு சொன்னனே, அதை பத்தி ஏதானு யோசனை பண்ணியா? சார் உங்க பென்ஷன் வச்சு நான் என்ன சார் பண்ண போறேன்? உங்களால எனக்கு ஒரு சண்டை தர முடியுமா? சார் டேய், ஏன்டா சிரிக்கிறீங்க? நிறுத்துங்க வண்டி நிறுத்துங்க. ஓகே மேடம். E3 வியாசர்பாடி காவல் நிலையம் முன்பு இன்று காலை 10:30 மணி அளவில் பஜன்லாலை பலி கொடுக்கப்படும். E3 ஸ்டேஷன் நம்ம ஸ்டேஷன் தானே? ஆமாம் மேடம். இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும் மேடம். 1 மாசத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் போட்டு தள்ளிட்டாங்க. இன்னும் பாடி கூட கிடைக்கல. முதல்ல சீக்கிரம் வண்டி எடுங்க. ஓகே மேடம். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. Oh,